சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவங்கள்ட்ட எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. கான்ஸ்டபிள் ஏத்துக்க வேண்டியல. வாமா அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த சதி வலைய அறுத்து எரிஞ்சிட்டு நான் சீக்கிரத்துல வெளியே வருவேன். போமா போமா மா ஏத்துக்கமா வண்டியில. இசு 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 சார் 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 இசு 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 சின்னையா, இசு 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 அழகு. டேய் கவலைப்படாதடா. இங்க பாரு, நான் தான் லாயருக்கு போன் பண்ணிருக்கேன்ல, அவரு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஈஸ்வரி மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு அவளை மறுபடியும் கூட்டிட்டு வந்துடலாம். கவலைப்படாத, அழாதடா. அது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, எல்லாத்தையும் திட்டம் போட்டுதாம்மா பண்ணிருக்காங்க. புல்லட் குமாரோட செல்போனை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல, அதுவும் ஈஸ்வரி ரூம்ல கட்டிலுக்கு அடியில இருந்து எடுத்தாங்கம்மா. அது எப்படி அங்க வந்துச்சு? தெரியலையேம்மா, ஈஸ்வரிக்கே தெரியாம யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்கம்மா. இந்த ஒரு ஆதாரமே போதும், ஈஸ்வரி விட மாட்டேன். அந்த இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரிய பார்த்து ரொம்ப திமிரா பேசிட்டு போறாருமா. நீ விடு. செல்போனை வச்செல்லாம் அவ கொலை பண்ணான்னு எப்படியும் ப்ரூவ் பண்ண முடியாது, சரியா? ஈஸ்வரி வேற ஏதாவது சொன்னால உன்கிட்ட? சந்தோஷ் சாருக்கும் நம்ம இன்ஸ்பெக்டர் சாருக்கும் போன் பண்ணி சொல்ல சொன்னாமா. சரி, நீ முதல்ல போன் பண்ணு. நான் கார் எடுத்துட்டு வரேன், போலீஸ் ஸ்டேஷன் போலாம். சரி. நானும் அழகு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரோம், நீங்க பாத்துக்கோங்க. சரி அண்ணி. குட் மார்னிங் அழகு சார். என்ன ஈஸ்வரி எக்ஸாமுக்கு படு பயங்கரமா படிச்சிட்டு இருக்காங்களா? சார், சந்தோஷ் சார். இல்ல சார். என்ன அழகு, ஈஸ்வரி படிக்கலையா? என்னாச்சு? ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சார், ஈஸ்வரிய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க சார். அழகு, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சார், மார்க்கெட்ல ஒரு பிரச்சனை. அது விஷயமா ஈஸ்வரி மார்க்கெட்டுக்கு போனா சார். அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா சார்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். இதே மாதிரி சந்தர்ப்பத்துல போலீஸ் என்ன கைது பண்ணிட்டு போயிருந்தா, என்னோட ஈசு மட்டும் வெளியில இருந்திருந்தா என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்திருப்பா சார். எனக்கு இப்ப ஒண்ணுமே புரியல சார். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு சார். சார் சார், நீங்க தான் சார் எனக்கு உதவி பண்ணணும். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஐயோ அழகு, அழுவாதீங்க அழகு, தைரியமா இருங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் என்ன நடந்ததுங்கிறத விசாரிக்கிறேன். சரிங்க சார், நானும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் சார். சார் சார், ஈஸ்வரி எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன் சார். நாளைக்கு அவ பரீட்சை எழுதியே ஆகணும் சார். ஈஸ்வரி கண்டிப்பா நாளைக்கு பரீட்சை எழுதுறாங்க. நீங்க கவலைப்படாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. சரி சார், சரி, நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துருங்க சார், நாங்க அங்க வந்துடுறோம். நான் வந்துடுறேன். ஓகே அழகு, ஓகே. அம்மா, சந்தோஷ் சார்ட்ட பேசிட்டேன், அவ ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டாருமா. சரிடா, வா ஏறு. அம்மா, இன்ஸ்பெக்டர் சார் வராருமா. வணக்கம் மேடம். சார், ஈஸ்வரிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க சார். விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்டேஷனுக்கு போனேன். வீட்டுக்கு சர்ச் பண்றதுக்காக கூட்டு வந்ததா சொன்னாங்க, அதான் அங்க வந்தேன். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அந்த இன்ஸ்பெக்டர் ஏன் அப்படி நடந்துக்கிறாரு? புல்லட் குமார ஈஸ்வரி தான் கொலை பண்ணான்னு கன்ஃபார்மா சொல்றாரு. அவர் பாட்டுக்கு படிய போட்டுட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சார், புல்லட் குமாரோட செல்லு எப்படி எங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்ததுன்னே எங்களுக்கு தெரியல சார். அத போலீஸ் வந்து சொல்லி வச்ச மாதிரி எடுத்துட்டு போனாங்க சார். எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல சார். புல்லட்டை கடத்தி கொலை பண்ணி அந்த பழிய ஈஸ்வரி மேல போடணும்னு வெல் பிளான் பண்ணி வேலையை பார்த்திருக்காங்க.
நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. ஈஸ்வரி பக்கம் உண்மையும் நியாயமும் இருக்குது. ஈஸ்வரி எந்த தப்புமே பண்ணல. அதனால நீங்க தைரியமா இருங்க. வாங்க மேடம், ஸ்டேஷனுக்கு போலாம். சரிங்க சார். வாடா. ஏய் என்னடி ஏன் இப்ப அழுவுற? 3 லட்சம் ரூபாய் ட்ரோனு என் வீட்டுக்கு தெரிஞ்சோ கொன்னு போட்டுருவாங்க. ட்ரோன் இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ட்ரோன் கிடைக்காதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? அது நம்ம கண்ணு முன்னாடியே பறந்து வந்து இந்த பில்டிங் பின்னாடி தானே வந்துச்சு. கண்டிப்பா அது இங்க எங்கேயாவது தான் இருக்கும். நம்பிக்கையோட வா. ஆமாண்டி. எந்திரி, தேடுவோம். வா வா. எழுந்திரி வா, போய் தேடுவோம். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். என்ன இப்ப எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? குட் கொஸ்டின். புல்லட் குமார் மொபைல் உன் வீட்டுல கிடைச்சது பத்தியா? அந்த ஒரு எவிடன்ஸ் போதும் நீ தான் அக்யூஸ்ட்னு உள்ள தள்ளுறதுக்கு. இருந்தாலும் கொலை நடந்த ஸ்பாட்ல இன்னும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா 2-3 கேஸ் எக்ஸ்ட்ரா போட்டு உன்னை ஸ்ட்ராங்கா உள்ள தள்ளலாம் பார். அதுக்கு தான் இந்த சர்ச்சிங். யூ டோன்ட் வெரி மை பேபி. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தரோவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எவிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் எழுத பக்கா வசதியா இருக்கும் பார். அதுதான். ஓகே சார், வாமா. ஆமா. சார், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது கிடைச்சதா? ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைச்சிருக்கு ஓகே. சார். என்ன பாக்குற? புல்லட் குமாரோட ரத்தம் படிஞ்ச உன் விரல் ரேகை ஆல்ரெடி கிடைச்சிருக்கு. மேற்கொண்டு எதுவும் எவிடன்ஸ் இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன். உன் பேட் லக், உன்னோட கைரேகை மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஓகே, போய் அந்த இடமெல்லாம் செக் பண்ணுங்க. வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பக்காவா செக் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே.